வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் இப்போ நம்ம யூடியூப்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பட் அந்த வீடியோட லென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. தட் மீன்ஸ் பின்னாடி வந்து ரொம்ப பிளாக் அடிச்சிருச்சு, இல்லை பின்னாடி வந்து அன்வான்ட் சைட்ஸ் வந்துருச்சு, அன்வான்ட் மியூசிக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து அந்த வீடியோவை வந்து நிறைய பேர் வியூஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த வீடியோவை நம்ம அங்கேருந்து டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் அப்லோட் பண்ணும்போது நம்மளுக்கு லாஸ் தான். அப்போது அந்த வீடியோ அதுலேயே இருக்கும். பட் அந்த அன்வான்ட் வீடியோ மட்டும் எப்படி நம்ம ட்ரிம் பண்ணுறது, வீடியோ வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களோட யூடியூப் சேனலில் போயிட்டு நான் இப்போ இந்த வீடியோ தான் காட்ட போகிறேன். இது வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஓடுற ஒரு வீடியோவாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 மினிட்ஸ்க்கு வரைக்கும் தான் கண்டென்ட் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கண்டென்ட் இல்லை. ஓகே, இதுக்கப்புறம் கண்டென்ட் இல்லை. இதுக்கப்புறம் பிளாக் ஸ்க்ரீன் வந்துருச்சு. இது எடிட்டிங்கில் ஒரு இஷ்யூவாக இருக்கலாம், ரெண்டர் பண்ணும்போது இந்த இஷ்யூ வந்துருக்கலாம். பட் நம்ம சில சமயம் அதை பார்க்காம அப்லோட் பண்ணிடுவோம். இப்போ எனக்கு வந்து இங்கே தான் கண்டென்ட் இது வரைக்கும் தான் இருக்குது. 52 வரைக்கும் தான் இருக்குது. அந்த கண்டென்ட் வந்து 14 மினிட்ஸ் 52 வரைக்கும் தான் கண்டென்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இல்லை. இது டோட்டலாக வந்து ஒரு பிளாங்க் ஸ்பேஸாக போயிடுது. ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் போயிட்டு ஸ்டூடியோவில் போயிட்டு யூடியூப் ஸ்டூடியோவில் போயிட்டு இந்த வீடியோவை நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு we can delete. இந்த வீடியோவை அப்படியே நம்ம டெலீட் பண்ணி முடிச்சிட முடியும். ஸோ இதனால் நமக்கு வந்து லாஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம இந்த வியூஸ் இது எல்லாமே நமக்கு கிடைக்காம போயிடும். இது நம்ம டெலீட் ஃபார் அவர் கொடுத்திங்கன்னா டெலீட் ஆயிடும். பட் இது நம்ம ஷேர் பண்ணிவிட்டோம், நிறைய பேர் பார்த்துட்டாங்க, இதில் நல்ல கண்டென்ட்டாக இருக்குது, அப்போது இது நம்ம பெரிய லென்த் இருக்கும்போது நம்ம டெலீட் பண்ணிட்டு போட முடியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு உள்ளே போயிருங்க. இது வந்து நீங்கள் யூடியூப் ஸ்டூடியோவில் தான் பண்ண முடியும். சேம் திங் மொபைல்லையும் இதே ஆப்ஷன் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் சிஸ்டத்தில் பண்ணி காட்டுறேன். இப்போ உள்ளே வந்துட்டு இந்த வீடியோவில் எடிட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் காட்டும். ட்ரிம், பிளர், ஆடியோ, எண்ட் ஸ்க்ரீன் 4 ஆப்ஷன் இருக்கும். இது எல்லாமே பண்ண முடியும். இந்த பிளருங்கிற ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வீடியோவில் ஒரு சீன் வச்சுருக்கீங்க, எனக்கு இந்த கான்டெக்ஸ்ட் வந்து எனக்கு தெரிய வேண்டாம் அப்படிங்கும்போது இந்த பிளருங்கிற ஆப்ஷன் நம்ம கொடுக்க முடியும். இதில் வந்து ஃபேஸ் பிளர் அண்ட் கஸ்டம் பிளர் 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு 14 ஏஜ் கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட் யாராச்சும் நம்ம போடுறோம், அப்போ அந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது நம்ம இந்த ஃபேஸ் பிளர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கலாம். இல்லை கஸ்டம் பிளர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு இதை வந்து நான் கஸ்டமாக பிளர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த எந்த கண்டென்ட்டோ அந்த கண்டென்ட் வந்து நான் பிளர் பண்ணிக்க முடியும். இது ஷேப் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கொடுத்துக்கலாம். பிளர் பொசிஷன் ஒரே இடத்துல இருக்கணுமா. ட்ராக் ஆப்ஜெக்ட், இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு ப்ராடக்ட் வச்சு பேசுகிறேன், பட் அந்த ப்ராடக்ட் வந்து காட்டக்கூடாது அப்படின்னா அந்த ட்ராக் ஆப்ஜெக்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது ட்ராக் பண்ணும். ஸோ அதை மட்டும்தான் இது என்ன பண்ணும் அப்படின்னா பிளர் பண்ணிகிட்டே இருக்கும், ஈவன் தோ அந்த பொருள் வந்து நகர்ந்துகிட்டே இருந்தாலும். ஓகே, இப்போ நம்மளோட கேஸுக்கு வரலாம். ஓகே, இப்போ நம்ம இது வரைக்கும் தான் ஆடியோ இருக்குது. பார்த்தாவே தெரியும், உங்களுக்கு ஆடியோ ஃபைல் பார்க்கும்போது தெரியும் இது வரைக்கும் தான் ஆடியோ இருக்குது. பட் நமக்கு வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த பிளாக் போர்ஷன் இது வேண்டாம். அப்போ அது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ 8 ஆப்ஷன், போய்ங்க. ஸோ நம்ம இந்த டைமிங் ஆல்ரெடி தெரியும். இங்கே ட்ரிம் ஆர் கட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. ட்ரிம் அண்ட் கட் அப்படி கிளிக் பண்ணிங்க. இதை அங்கேருந்து அப்படியே நீங்கள் என்ன பண்ணிடலாம், அப்படியே நகர்த்திட்டே வந்துடலாம். ஸோ யூ கேன் கட், நியூ கட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்க. ஸோ இந்த கட்டு உங்களுக்கு எங்கே வேணும், எவ்வளோ தூரம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே பிடிச்சி நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். இல்லை நியூ கட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் டைம் எண்டிங் டைம் வந்துடும். ஸோ ஸ்டார்டிங் டைமில் வந்து எனக்கு எங்கே வரணும் அப்படின்னா 14:55 அப்படின்னு கொடுக்குறேன். சேம் திங் எண்டிங் டைம் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம நார்மல் 30, இங்கே இருக்கு பாருங்க 47:08 கொடுத்துறேன். ஸோ எனக்கு ஸ்டார்டிங் எங்கே வரணும் அப்படின்னா 14:55 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த பார்ட் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெட் கலரில் எந்த பார்ட் இருக்கோ அந்த பார்ட் வந்து கட் ஆயிடும். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல வருது அந்த இடத்துல ப்ளே பண்ணி பார்த்துடலாம். இன்னைக்கு வீடியோவில் PowerPoint டிசைன் அண்ட் டூல்ஸ்
இப்போ நம்ம பவர் பாயிண்ட் டூல் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்டாஃபாக இருக்குது, ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனல். ஓகே, இப்போ இது கட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு இந்த பார்ட் வேண்டாம் அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு இங்கே டெலிட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து இந்த கட் 1 செலக்ட் பண்ணிவிட்டேன். அதில் நான் டைமிங் கொடுத்துட்டேன். இங்கே எடிட்டிங்கில் போனீங்கன்னா டைமிங் கோட்டும் எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் கொடுத்துட்டேன். நான் மறுபடியும் என்ஷூர் பண்ணுங்க. இந்த வீடியோவை போய் பார்த்தலாம். வீடியோ எங்கே வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கலாம். நீங்கள் டைம் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் 14:50 வரைக்கும் முடியுது. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் பிளாங்க் வந்துடுது. அப்போது இந்த ஸ்டார்டிங் டைம் வந்து 14:50 அப்படி நம்ம கொடுத்துடலாம். கொடுத்துட்டு டிக் கொடுத்தீங்க அப்படின்னா செலக்ட். இப்போ இதை போய் நீங்கள் டெலிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பார்ட் நம்ம அன்வான்ட் பார்ட் நம்ம எது அந்த வீடியோ இருந்துச்சோ அது அப்படியே என்ன ஆகிடும் அப்படின்னா ஃபுல்லாகவே டெலிட் ஆகிடும். ஓகே, நம்ம கட் கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அட்ஜஸ்ட் வீடியோ டு நியூ லென்த் அப்படின்னு கேட்குது. நியூ லென்த்து 14:50 வரைக்கும் இருந்தால் போகுது அப்படின்னு கேட்குது. கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துறோம். கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து டோட்டலாக கட் ஆகிடும். பட் உடனே இது ப்ரோக்ரஸ் ஆகாது. இந்த வீடியோ எடிட்டிங் இஸ் ப்ரோக்ரஸ் அப்படின்னு வந்துடும். இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டிங் முடிக்கும். ஸோ கட்டிங் முடித்தாலுமே முடிக்கிற வரைக்குமே உங்களுக்கு இந்த ஒரிஜினல் வீடியோ வந்து ஸ்ட்ரீமில் தான் இருக்கும். ஸோ அதில் எந்த இஷ்யூமே இருக்காது. பட் உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபுல் ப்ராசஸ் முடியும் போது நம்மளோட ஒரிஜினல் லென்த்தான 14:50க்கு இந்த வீடியோ வந்து எடிட் ஆகி முடிஞ்சிடும். ஸோ அந்த அன்வான்ட் சைஸ் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணுற டீச்சர்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.